என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ, ரெக்கார்ட் ஆகுதா? அதாவது வந்து இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காமன் மேனை வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்கோம் ஒரு ஈவினிங் டயத்தில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் வந்து நான் அதில் நோட் பண்ணது என்னன்னா, ஒருத்தர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவரை தான் நம்ம இன்னைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கலாமான்னு கேட்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கேட்டு பார்ப்போம் ஏன் தனியாக உட்காந்துருக்காரு என்னன்ட்டு. கேட்டுட்டு அவர் ஓகேனாருன்னா அவர் இன்டர்வியூ எடுக்கலாம். வாங்க போகலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஒரு இன்டர்வியூ மட்டும் எடுக்கலாமா? இல்லை சும்மா காமன் மேனை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? உங்களை எடுத்துக்கலாம்ல? இந்த மைக் மட்டும். மாதிரி காய்ஸ், இவர்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டோம் ப்ரோட்ட. எடுத்துக்கலாம்ட்டாரு. முதல்ல வந்து அவர் பேர் என்னன்னு நம்ம கேட்டுக்கிறோம். ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? உதயசூரியன் ப்ரோ. உதயசூரியன். உங்க வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 25 ஆகுது. 25 ஆகுது. சரி ப்ரோ, ஏன் இப்படி தனிமையா உட்காந்துருக்கீங்க நீங்க? அதாவது நிறைய பிரச்சனைகள் எனக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சரி ப்ரோ. அந்த பிரச்சனை வந்து வெளியில வரதுக்காக எக்ஸ்பிரஸ் ஆகலாம் அப்படின்ற இதுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனிமையில இருக்கு. சரி ப்ரோ, அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? தனியா உட்காந்து நீங்க அதுல இருந்து வெளில வர அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு 25 வயசுல? இப்ப எனக்கு என்ன பிரச்சனை கேக்குறீங்க, பட் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சோசியல் இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கு ப்ரோ, இல்லைன்னு சொல்ல முடியாது. காமன், எல்லா பிரச்சனை எல்லாம் மனிதன் இருக்கு. பட் இருந்தாலுமே அந்த பிரச்சனை எனக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு. அதை சொல்றது அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லலாமா? இல்ல சொல்லலாம். ஓகே சரி, ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்ல வேணாம், அது உங்க பர்சனலுக்குள்ள நான் வரல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்க பிரச்சனையே கடன். அந்த கடன்ல இருந்து எப்படி மீளலாம், எப்படி வெளியே வரலான்ற ஒரு சிந்தனையில இப்படி தனிமையை ஆக்கிருச்சுங்க. தனிமையை ஆக்கிருச்சுன்றத விட தனிமையில இருக்கேன். பட் இந்த கடன்ல இருந்து எப்படி மீளலான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. இது போக லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் சொல்லி இன்னும் நிறைய ஒரு பல யுகமே ஆயிரும். அதுக்கெல்லாம் இப்போதைக்கும் இருக்க வந்து பிரச்சனை கடன். காய்ஸ் அதான் காய்ஸ், இப்போ வந்து நமக்கு இருக்கிற மெயினான பிரச்சனையில ப்ரோ சொன்ன மாதிரி கடன் தான். எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்ம வந்து ஒரு தேவைக்காக வந்து நம்ம ஒரு கடன் வாங்குறோம். அந்த கடனை அடைக்க முடியாம அடுத்தடுத்து மேற்கொண்டு கடன் வாங்கி நம்ம அதுலயே மாட்டிக்கிற மாதிரி. இப்போ ப்ரோ சொல்றாரு பாருங்க, அவரால் வந்து அதுல இருந்து மீள முடியல. பிளஸ் வந்து அதுக்காகவே யோசிச்சு அவரோட டயத்தையும் இப்போ அவரோட லைஃபையுமே அவர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதனால வந்து மேக்சிமம் கடன் வாங்காம சமாளிக்க பாருங்க. அப்படி கடன் வாங்கினாலும் அதை எப்படி அடைக்கலான்றதை யோசிக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகேவா ப்ரோ? நீங்க வந்து இப்போ சொன்னதுல வந்து இது மட்டுமே பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஏதோ விஷயத்த வந்து மறைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இன்சிடென்ட் இருக்கா? அதனால நீங்க நடந்திருக்கு தயங்குறீங்க. அந்த விஷயத்த வந்து இப்ப நீங்க என்னை நம்பி சொல்லலாம். ஒன்னொன்னு வந்து நீங்க சொல்ற விஷயத்த வந்து நான் என்னோட சேனல்ல வந்து கட் பண்ணாம தான் போடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஷேர் பண்றேன். சரி சொல்லுங்க ப்ரோ. என்ன மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். சரி விஷயம் ஏதோ ஒன்று சம்டைம் நிறைய சேஞ்ச் மாற்றங்கள் ஏற்படலாம். சரி ப்ரோ, என்ன பிரச்சனை? அது என்ன விஷயம்? அதாவது என்னோட 20 ஏஜ்ல ஒரு மிகப்பெரிய லைஃப்ல இன்சிடெண்ட் ஆச்சு. அந்த இன்சிடெண்ட் எப்படின்னா ஒரு ஜெயிலுக்கே கொண்டு போற அளவுக்கு மிகப்பெரிய இதாச்சு. என்ன ப்ரோ, ஜெயிலுக்கு போனீங்களா? கண்டிப்பா. என்ன ப்ரோ அப்படி? என்ன ப்ரோ அந்த இன்சிடென்ட் மிகப்பெரிய வாழ்க்கை இன்ன வரைக்கும் நான் அதுல இருந்து மீள முடியாம இருந்துருக்கு. அது என்னன்னா, ஒரு வேலைக்கு போன இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம்ல ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ ஏஜ் வந்து 20 கரெக்ட். ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுனா என்னன்னு இப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வயசுல எல்லாருக்கும் எல்லாருமே ஆடிக்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா குடும்பத்தோட இருந்துட்டு ஒரு சந்தோஷம் இல்லாட்டினாலும் நல்லா அந்த வயசுல என்னென்னு கஷ்டங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜெயிலுன்ற வாழ்க்கைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆச்சு. லைஃபே அப்படியே இதானா லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே எவ்வளோ நாள் ப்ரோ இருந்தீங்க? ஒரு மேக்ஸிமம் ஒரு 420 1.5 வருஷம். 1.5 வருஷம். எப்படி ப்ரோ, ஒரு 5 நாள் 10 நாள்ன்றதே அந்த இடத்த நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி இடம் தான் அது. அங்கே 1.5 வருஷம்ன்றப்போ உங்கள் லைஃப் வந்து அங்கே எப்படி இருந்துச்சு? உள்ள வெளியில இருந்து உங்களை யாராவது பார்க்க வந்தாங்களா? உங்கள் ஃபேமிலி சைட்ல இருந்து உங்களுக்கு எப்படி என்ன உங்களை நினச்சாங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளே போனப்போ எனக்கு அது என்னன்னே தெரியல. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில. பட் நான் செஞ்சது தப்போ ரைட்டு, அது எனக்கு மனசார யாரும் எடுத்து பண்ணு இது பண்ணல. செஞ்சாச்சு, வச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
உள்ளே போயாச்சு. உள்ளே என்ட்ரி ஆகி போனோன்னா இதுதான் ஜெயிலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 கால்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போக 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 எனக்கே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி அப்பதான் தனிமைன்ற ஒரு விஷயத்துக்கே நான் வந்தது. தனிமை அங்கேதான், ஜெயிலுக்குள்ள தான் தனிமைன்ற ஒரு அந்த விஷயம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாயிண்ட் தனிமைன்ற விஷயம் அங்கேதான் வந்து. தனிமை எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல அடிபடும் போது தான் தனிமைன்றதுக்கே வரும். அப்படி வந்ததுதான் அந்த ஜெயில். அப்ப ஒரு காலத்துல போயிடுச்சு. சரி, கொஞ்சம் காலங்கள் ஓடிச்சு. ஒரு 3 months ஆச்சு, 3 months 4 months ஆச்சு, 4 months 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களை வெளியில யாரும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? இங்க இருந்து வீட்டு சைட்ல இருந்து எதுவும் வெளில கொண்டு வரலாம் ட்ரை போயிட்டு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆக நமக்கு நிறைய இப்போ குவாரண்டைன் டைம்னால நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இழந்துட்டேன் ஒரு. அதுக்கப்புறம் நிறைய சர்க்கிள்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பழக்கமானாங்க. அப்புறம் உள்ள இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதுல ஒரு 2-3 பேர்த்துக்கு எக்ஸாம் இந்த மாதிரிலாம் 10th எக்ஸாம்லாம் எழுதி கொடுத்து நிறைய பேர்த்து வெளியும் எடுத்து வர அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு அங்கே நம்பிக்கையா இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ஒரு எப்படி ஒழுக்கமா மாத்திக்கலாம், ஒழுக்கமா உள்ளவனா நடந்துக்கலாம் அப்படின்ற எண்ணமும் இருந்துச்சு. நிறைய காவலர்கள் மத்தியில் நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால ஒவ்வொருத்துக்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் வழி உணர்வுகள் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கிச்சு, நிறையா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த வார்த்தைகள் நிறைய இருந்துச்சு. இப்படியே நாள்கள் கடக்க கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருந்து ஒரு 1.5 வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. தாண்டினதுக்கப்புறம் உடம்பும் ஒத்துழைக்கல. ரொம்ப ஒரு மாதிரியா லோன்லியாக ரொம்ப. அதுக்கப்புறம் தனிமையும் உச்சக்கட்டத்திலவே நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் இந்த மாதிரி அப்புறம் வெளியில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வெளில வந்தாச்சு. வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 month 2 மாதம் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வந்தேன்னா இதுதான் உலகமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அன்னைக்கு அங்கேயே இருந்துட்டு வெளியில வரவும் இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசா. அது வந்து உலகமே கிடையாது. அது வந்து வேற ஒரு இது. ஆனா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுதான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொருத்தையும் நல்ல விதம் இருப்பேன், கெட்டவன் இருப்பேன். எவன் எப்படின்னு அங்கே புரிஞ்சுக்க முடியாது. பலதரப்பட்ட ஆட்கள் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. எவன் எப்படி வருவேன், என்ன எந்த இதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வாழ்றதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். இந்த ஒரு நாள் க்ளோஸ் ஆகுறதே நமக்கு அடுத்தடுத்து அப்படியே மைண்டில் ஓடும். என்ன இங்கே இருக்க ஃப்ரீடமும் அங்கே இருக்காது. ரெண்டாவது விஷயம், ஒரு ஃபுட்டு சரி, வேறு ஃப்ரீடமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்தளவுக்கு நமக்கு ஒத்து போகாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுட்டுன்னு வந்து எனக்கு ஞாபகம் வருது. அங்கே வந்து ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். உண்மையிலே இங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும்? சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி ஃபுட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும்? அதாவது ஜெயிலில் இருக்க ஃபுட்டுன்ற பொறுத்தல அங்கே இப்போன்னா ஒருத்தனோட ரத்தத்தை சுண்டி கரைக்கணும் அப்படின்ற அந்த கோபங்கள், நிதானம் எல்லாத்தையும் இழக்க வைக்கணுன்ற அந்த இதில் தான் அந்த ஃபுட்டுன்றதை கொண்டு வருவாங்க. குற்றம் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு கொடுத்தாதே அவங்க வந்து திருந்துவாங்கன்ற மாதிரி இங்கே கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு இருக்கும். இதுதான் கொடுக்கணும் ஜெயிலில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஸ்பெஷல் சாப்பாடு இந்த மாதிரி போக்குவரத்துலாம் அங்கே இருக்கு. காசு இருந்தால் அங்கேயும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். காசு இருந்தால் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா வாங்கி சாப்பிடலாம். காசு ஓகே என்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் கேட்டீங்களா? நானும் வாங்கி சாப்பிட நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் தாண்டி அதுக்கப்புறம் அம்மா உடம்பு ஒத்துழைக்கல, போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மைண்டும் அடுத்தடுத்து இதாகிடுச்சு. ஏன்னா 1 நாள் 2 நாள்லாம் இருக்குதுலாம் பல மாதங்கள் கடந்து ஒரு வருஷமே யுகமே ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இன்னைக்கு அந்த வெளியில் கால் எடுத்து வச்சோன்னா அன்னைக்கே நிறைய விஷயங்கள் பார்த்தேன். இதுதான் உலகமா, இதுதான் அப்படியா, இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு லைஃப்ல. அப்படியே உள்ள இருந்து வந்தோன்னா வித்தியாசமான உலகமா இருந்துச்சு. சரி வந்தாச்சு, ஓகே வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு சிக்கலில் மாட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரோ, இப்போ நீங்கள் ஜெயில் லைஃப்பை மறந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஜெயில் லைஃப்பை மறந்துட்டேன்ற விட 2 விஷயம். அதுவும் ஒரு சம்டைம்ஸ் ஞாபகப்படுத்தும். ஏன்னா எதுக்காக ஞாபகப்படுத்துதுன்னா, நம்மள இப்படிலாம் வாழ்ந்தோமே, இப்படிலாம் வச்சோமே, அப்படி வெளியில் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, யாருக்கும் எந்த விளைவுகள் பாதிப்பாகிடக்கூடாதுன்ற ஒரு தாட் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறன்ற மைண்ட் செட்டு சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு மைண்ட் செட், நல்ல குட் மைண்ட் செட்டாக இருக்கும். பிஸ்னஸாக அடுத்து பண்ணன்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் இப்போதைக்கு நான் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரே ஒர்க்காக பண்ணல, ரொட்டீன் ஒர்க்காக. காலைல 5:30க்கு எழுந்திரிச்சு
ஜிம் போகிறதுலேருந்து சரி, மற்ற பால் நமக்கு சொந்தமாக பால் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாலை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பேக்கரி, இந்த சின்ன சின்ன லோக்கல் கடைகள், மற்ற பக்கத்தில் பீப்புள்ஸு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது போக அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி இந்த மாதிரி ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு சின்ன அண்ணன், தெரிஞ்ச அண்ணன் மூலிமா ஒரு டவுன் ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் டெலிவரி, ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் அப்பப்போ ஃப்ரீ டைமில் ஏதோ போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வேறு ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். இல்லை ஃப்ரீ ஆகிட்டுனா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ஆசைனா ஜிம்மில் கொஞ்சம் பயணிக்கணும்னு ஆசை. ஜிம்மில் மோட்டிவேட் ஆகி சின்ன பிள்ளைங்க எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி அதில் ஃபாலோ பண்ணணும், அதில் போய் ஒரு அச்சீவ் பண்ணணும் ஒரு எய்மே இருந்துச்சு. பட் அந்த எய்ம்லாம் இப்போதைக்குன்னு இந்த சிக்கலில் மாட்டி அடுத்தடுத்து என்னால் கன்சிஸ்டன்சி பண்ண முடியல. மேலும் அதுலேருந்து வளர்ந்து முடியவில்லை. இதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம். ஜிம் போயிட்டு இந்த பாடி பில்டிங்காக சரி, ஏதாவது மற்ற விஷயங்களாம் சரி, ஓரளவுக்கு போயிருக்கேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். பாடி பில்டிங்லாம் பண்ணிருக்கீங்களா? பாடி பில்டிங். ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் லைஃப்பில் தாண்டி வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு. இப்போ வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இனிமேல் லைஃப்பில் இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா? அதை நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா அது அப்படியே அடியோட தப்புன்ற மறந்துடணும். நல்லதும் தெரிஞ்சிச்சா அதை மேற்கொண்டு நம்ம கொண்டு போயிடலாம். தப்புன்னு நமக்கு எப்போ தெரிய வரும்னா ஒரு விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது தப்பு, நமக்கு நம்ம மைண்ட் செட் ஒரு பக்கம் சொல்லணும். அப்போ தப்பா, ரைட், ஓகே, நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடலாம். அந்த தப்பை மேற்கொண்டு எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம சிக்கலில் மாற்றோம். மேற்கொண்டு அப்படியே லைஃபே ஸ்பாயில் ஆகி எங்கேயே கொண்டு போகுது. ஒரு லவ்வாக இருக்கட்டும், எது என்ன வேணாம், ஏதோ பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் லவ்வில் வந்து மூழ்கி போகிறனாலுமே ஃபஸ்ட் நம்மளோட ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே எல்லா விதத்துலையும். கடவுளுக்கு அப்பாற்பட்ட எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியை எடுத்து தான் நம்ம எல்லாமே. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், லவ்வாக இருந்தாலும் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும். அது அந்த டயத்தில் வச்சுட்டு நம்ம தேவையான தப்பாக ரைட்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும். யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல வரேன்னா, முதல் விஷயம் பொய் சொல்லக்கூடாது. 2வது விஷயம் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். 3வது விஷயம் கன்சிஸ்டன்சி வேணும். 2வது விஷயம் டிசிப்ளின். இது இருந்துச்சுனாலே ஒரு மனிதனை எங்கேயே வேணும் கொண்டு போயிடும். அந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுற ஆள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரனாகவும் இருக்கேன், ஒரு உலகத்தில் முக்கிய ஒரு புள்ளியாகவும் இருக்கேன். அப்படி இருக்கிற ஆளுங்க மத்தியில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டிசிப்ளின், இது 2ம் தான் லைஃப்பில் ஒரு மெயினான ஒரு பார்ட்.